பிரைஸ் காட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு என்னோட ஊழியத்தோட அனுபவத்தை குறித்து தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டு எனக்கு ஒரு புதிய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு இந்த ஊழியத்தின் மூலமாகவும். ஸோ கற்றுக் கொடுக்குற பாடங்கள் சில வேளையில் ரொம்ப கடினமாக இருக்கலாம். ஏன்னா சிலுவையை தானே சுமக்க சொல்லியிருக்காரு நமக்கு. சிலுவையை சுமக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கலாம். ஆனால் சிலுவை சுமந்து அந்த ஊழியத்தை பாரத்தோடு அந்த தாகத்தோடு அந்த வாஞ்சியோடு செய்யும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு பலனையும் கொடுக்கும். பலவீனமாக இருக்கிற நேரத்துலையும் கூட அந்த ஆண்டுடைய பலன் நம்மளை நிரப்புகிறத நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ நிச்சயமாக இன்னைக்கு இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ நான் இந்த ஒரு மலைப்பகுதியில் வந்தேன். மலைப்பகுதியில் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. கடைசி ஒரு வழியாக ஒரு நேபாளி பாஸ்டருடைய வீட்டில் எனக்கு தங்குறதுக்கான ஒரு இடம் கிடச்சிது. அந்த வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நொந்து போயிருவீங்க. ஏன்னா சைக்கிளெல்லாம் அங்கே கொண்டு போக முடியாது. உடஞ்சி போன ரோடே இல்லை. மலையில் ஏற்றி கொண்டு போகணும். ஸோ சைக்கிளை கீழே வச்சுட்டு ஒவ்வொரு லக்கேஜாக முதல்ல மேலே கொண்டு வைக்கணும். அது தோளில் செமந்து கொண்டு போகணும். சைக்கிளை அந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையான சர்ச்சு, ரொம்ப ஏழ்மையான ஒரு பாஸ்டர். மண்ணினால் செஞ்ச வீடு. அவருடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு மண்ணினால் செஞ்ச வீடு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா 2 பசங்க 2 பொண்ணுங்க. இதில் ஒரு பொண்ணு நேபாளில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உயிரோடு கிடையாது, இறந்துட்டாங்க. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பதாக நேபாளில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் அந்த பொண்ணு அவங்களுடைய 5 குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. ஸோ எதுக்கு தான் இதை ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் கூட அந்த பாஸ்டர் இன்றைக்கும் அந்த பகுதியில் இருந்து அந்த ஊழியங்களை செய்துட்டு இருக்கிறாருன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள். அந்த இடத்துல நான் போவோம், அவங்க கூட இருக்கவும், அவங்களுடைய அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிட்டு அவங்களுடைய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாமே அந்த சர்ச்சில் ஒரு பகுதியில் நான் வச்சுருந்தேன். வீடு அந்த ஒரு பெரிய ஒரு வசதி இல்லாத ஒரு ஏன்னா அந்த சின்ன ஒரு ரூம் தான். அந்த ரூமுக்குள்ளாடி தான் இவ்வளோ பேர் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எனக்கு அந்த சர்ச்சு ஒரு பகுதியை கொடுத்துருந்தாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த பகுதிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பகுதியில் தான் இவங்க கூட இருந்து அந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு அன்று எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்தார் கடந்த ஒரு 2 நாட்களாக. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆண்டு நான் ஒவ்வொரு நாள் இந்த ஊழியத்தில் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான காரியங்கள். இந்த மக்கள் மத்தியில் இவங்க கூட இருந்து, அவங்க கூட பழகி, அவங்க கூட இருந்து சுவிசேஷம் சொல்லி, அவங்க கூட இருந்து ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு ஆறுதலான அநேக காரியங்களை செய்கிறதுக்கு, அவங்க கூட இருந்து ஊழியங்களை செய்வதற்கு காண்டு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை எனக்கு. हमें डरना नहीं है, because in our life, क्योंकि हमारी जिंदगी में the devil will bring the fear in our life. शैतान हमारे मन में डर लाता है. We are the children of the God. हम परमेश्वर के बच्चे हैं. Do not fear in any time. हम हर मोड़ में डरना नहीं है हमको. In our life the struggles, the problem will come. हमारी जिंदगी में जो भी परेशानी आती है, but God is with us. So கடலுக்கு எனக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சார். அதில் பெரிய நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு வசதி இருக்கா, தூங்குறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கா, நல்ல சாப்பாடு எனக்கு கிடைக்கும், குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்னும் சொல்ல போனால் 2 நாள் குளிக்கவே முடியல, தண்ணி கிடையாதுங்க. ஆனால் 2 நாள் குளிக்க முடியல, துணி துவைக்க முடியல, எதுவுமே முடியல. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த மக்களோட இருந்து அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டு கொடுத்த கிருபை எனக்கு பெரிய ஒரு கிருபை. சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து அந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு. ஏன்னா இந்த வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வழிகள், சரியான ரூட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் இந்த மலைப்பகுதியில் ஏறி வந்து ஊழியத்தை செய்யணும் ரொம்ப கடினமானது. ஆனால் இந்த வேதனைகளையும் பார்க்காம இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவங்க ஒரு பலனை கொடுக்குறாரு. நிச்சயமாக இது ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய காரியம். ஸோ இன்னும் எவ்வளோ நாட்கள் இந்த பகுதியில் நான் இருப்பேன்னு தெரியல. ஸோ சில நாட்கள் இந்த பகுதியில் இருந்து ஊழியங்களை செய்துட்டு இதிலேருந்து அடுத்த இடங்களை நான் கடந்து போவேன். ஸோ எனக்காக ஜோம் பண்ணிடுங்க, ஊழியங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள், இந்த பாஸ்டருக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், அவருடைய மனைவிக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள், இந்த இடத்துல இருக்க மக்களுக்காக ஜோம் பண்ணுங்கள். அவங்க நல்ல ஒரு எழுப்புதலை பார்க்கணும், ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்க பார்க்கணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவர்களாக அவங்க மாறணும். ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு இந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்கிற இந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்கும். ஸோ எந்தெந்த நாட்கள் இந்த போதரை கூட நான் இருந்தேனோ அந்த நாள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெல்லோஷிப்பை உருவாக்குறதுக்கு ஆண்டு கொடுத்த எனக்கு ஒரு கிருபை. ஸோ ஆண்டவருக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். ஸோ தொடர்ந்து என்னுடைய பயணங்களுக்காக ஜெபிங்க, என்னோட ஊழியங்களுக்காக ஜெபிங்க, என்னோட தேவைகளுக்காக ஜெபிங்க, உங்களுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் ஜெப குரூப் நீங்கள் அனுப்புறீங்க, தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கீங்க. சிலவர்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க, மற்றவங்களிடம் ஜெபிங்க. நம்முடைய இந்திய தேசம் எப்படியோ ஒரு எழுப்புதலையும் ஒரு ஆத்மா ஒரு பெரிய ஒரு அறுவடையை நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கேன். இன்னும் பயணங்கள் நான் செய்ய வேண்டியது அநேக இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்களை நான் பார்க்கணும், பெரிய ஒரு சேலஞ்ச். ஒவ்வொரு இடங்களை நான் தேடணும், ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகணும், ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா மொழி கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பழக்கமான ஒரு மொழி கூட கிடையாது. புதுமான மொழிகள், பலவிதமான ஆட்கள் எல்லாமே நான் சந்திக்க வேண்டியிருக்கு. எல்லாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். குடிக்கிற தண்ணியிலேருந்து எடுக்கிற சாப்பாடுலேருந்து தங்குற இடம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் எனக்கு.
குடிக்கிற தண்ணியில் நல்ல தண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்ன தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். அப்படிப்பட்டவர் தான். என்ன சாப்பாடு அதுதான் நம்ம சாப்பிடணும். அது ஹைஜீனிக்காக இருக்கா, இல்லை சுத்தமாக இருக்கா, வெந்திருக்கா, அரிசி வெந்திருக்கா, பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்க முடியாது. அது வெந்திருக்கோ வேகலையோ அதுதான் நம்ம சாப்பிடணும். வழி இல்லை. ஏன்னா நம்ம ஊழியத்துக்கு வந்தாச்சு, அதெல்லாம் பார்க்கவும் முடியாது நமக்கு. ஸோ தொடர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் எனக்கு பலனை கொடுப்பதற்காக. ஆமென்.